ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனத்தை ஆரம்பிப்பதற்காக நிதியளிக்க ஏஞ்சல் முதலீட்டாளரை பயன்படுத்துவதன் நன்மை தீமைகள் என்ன, அதாவது ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் கேட்குறேன். ஓகே, பணம் போடுறவங்க வந்து ஏஞ்சல் இன்வெஸ்டர் பணம் போட வரும்போது நீங்கள் ப்ராஃபிட் பண்ணலன்னு சொன்னால் அவங்க உடனே பணத்தை கேட்பாங்கல்ல? கண்டிப்பாக கேட்பாங்க. இப்போ பேங்க்ல லோன் வாங்கி வச்சுக்கோங்களேன், கஷ்டப்பட்டு வாங்கிட்டீங்க, நீங்க இஎம்ஐ கட்டே வரலாம், கேபிட்டல் பத்தி அவங்க கேட்க போறது இல்லை, கரெக்ட், இன்ட்ரெஸ்ட் தான் கேட்பாங்க. ஆமா, இங்க ப்ராஃபிட் கேட்பாங்க. ப்ராஃபிட் இல்லைன்னு சொன்னா நான் உனக்கு போட்ட பணம் எனக்கு திவால் இடம் போல் இருக்கு, அது கொடுத்துட்டு போதானே கேட்போம். ஆமா, அப்போ அதுக்கு நீங்க தயாரா இருக்கணும்ல. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். அவங்களும் தயாரா இருக்கணும், நீங்களும் தயாரா இருக்கணும். இதுல வந்து பிளஸ் வந்து பணம் ஈஸியா கிடைக்கும், ஈஸியா கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதோட கான்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணலன்னா நீங்கள் யூ ஆர் ஸ்டக். ஓகே, அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு நெருக்கடிகள் கொடுப்பாங்க. ஓகே, அதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும். இந்த புரிதல் நமக்கு தேவை. பொதுவாக வந்து ரெகுலராக ரிப்பீட்டடாக பிஸ்னஸ் பண்ணுறோம்ல, ஒரு கடை வச்சு ஒரு ஷாப் ரன் பண்ணுறது, ஃபுட் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது ஒரு சின்ன பகுதியில், இதான் ரிப்பீட்டடாக எல்லாரும் பண்ணுறது மேலே அதுக்கு ஏஞ்சல் இன்வெஸ்டர் வரமாட்டாங்க. ஓகே, யூனிக்காக இருக்கணும், இன்னோவேட்டிவாக இருக்கணும், யூஎஸ்பி இருக்கணும். இது சூப்பராக இருக்கப்பா, இந்த ஏரியாவில் இந்த மாதிரி யாருமே பண்ணது இல்லையே. சில யூடியூப் சேனல்லாம் நான் பார்க்குறேன், வித்தியாசமான யூடியூப் சேனல். ஓகே, மற்ற யூடியூப் சேனலுக்கும் அவங்களுக்கும் பயங்கரமான டிஃப்ரென்ஸ் காமிக்கிறாங்க. நான் ஐ டோன்ட் வாண்ட் டு ப்ரமோட் த பிராண்ட். அதான் பார்க்கும்போது நல்லா வித்தியாசமாக பண்ணுறாங்க, இது வரைக்கும் யாருமே பண்ணாத மாதிரி இந்த தம்பி பண்ணுறாங்களே. அப்போ பணம் வச்சிருக்கேன் யோசிப்பான், இது நல்லா ஓடுது, ஏன்னா மக்களுக்கு தேவை, இன்வெஸ்ட் பண்ணுவோம், தானாக இன்வெஸ்ட் பண்ணுவோம். அதனால அனைத்து தொழில் முனைவோரும் கிஷோர் உட்பட என்னன்னா, நீங்க பண்ற தொழில வித்தியாசம் இருக்கணும், யாருமே செய்யாத நீங்க இருக்கணும். செய்த வேலையே நீங்க செய்தாலும் அதுல வித்தியாசமாக செய்யக்கூடிய அணுகுமுறையாவது இருக்கணும். ஓகே, பிஸ்னஸ் சேம் பட் அப்ரோச் டு பிஸ்னஸ் இஸ் டிஃப்ரெண்ட். ஆட்டோமேட்டிக்கா மக்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு.